வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், 6th எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து நான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். 6th ஃபுல்லாகவுமே வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோம். இதோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு 70% எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி இருக்கும். 30% இந்த நார்மலாக உள்ள கொஷின்ஸ் இருக்கும். இந்த 70%ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? 6த்துங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஓகே, இது நம்ம நார்மலாக 6th அட்டன் பண்ணிக்கலான்னு இருப்பீங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்போ இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி உள்ள கற்பவை கற்ற பின் இது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு நாள் வந்து நான் நோட்ஸ் வந்து நான் வீடியோ போடுறேன். நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இந்த புக்ஸ் அதுமாரி புக்ஸ் வச்சு படிக்கலாமா, புக்லேயே படிக்கலாமான்னு வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. புக்கில் நீங்கள் படிக்கலாம் சிஸ்டர், படிக்கலாம். பட் என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களால் நோட்ஸ் எல்லாமே பாயிண்ட்டாக வந்து அந்த புக்கிலே எடுக்க முடியாது. எடுத்தீங்க அப்படின்னா ஒரே கொச்சன்னு இருக்கும். நமக்கு திரும்ப ரீகால் பண்ணும்பொழுது வந்து என்னடா இது ஒரே கொச்சன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு அதில் லைன் பை லைனாக, அதாவது ஃபுல்லாக உங்களை நான் பாட்டு எழுத சொல்லலை. இப்போ வந்து இந்த வான் தோன்றி வழி தோன்றின்னு இருக்குன்னா, வான் தோன்றி வழி தோன்றி இதுலேயும் நமக்கு பார்த்தாவே தெரியுது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் ஆனால் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். அதோட ஆத்தர் யார் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வளர்த்தமிழ் இருக்குது அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ட். அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த ரெட் லைனில் உள்ளது எல்லாமே. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நான் லெசன் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் அந்த எடுத்திருப்பேன். அந்த மாதிரி இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தாய்மொழி போல் இதாவது எங்கும் காணும். இது எழுதுனது பாரதியார். அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்களை புக்கு ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுக்க சொல்லலை. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆனால் புக் ஃபுல்லாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும். ரீட் பண்ணால் தான் தெரியுமே தவிர்த்து மேலோட்டமாக சரி ரெட் கலரில் இருக்குது இதை எழுதிடுவோம், ப்ளூ கலரில் இருக்குது இதை எழுதிடுவோம், ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு சரி வீடியோ நம்ம பேசும்பொழுது பேசிக்கிட்டே ஒரு ஓவராலாக என்னென்ன இருக்குன்ற மாதிரி ஜஸ்ட் வீடியோவில் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த தாவர இலைப்பெயர்கள் இதுக்கெல்லாமே நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி இந்த தமிழின்கள் அறிவோம் இதுக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன் வீடியோவிலே. அதை நான் வந்து தனியாகவும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கட் பண்ணி நான் போடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் ஐட்டம்ஸ் இது இதுக்குமே கொடுத்துருக்கேன். இந்த 2000 ஆண்டுகள் வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களும் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதுவும் இப்போ நான் வீடியோவாகவே தனியாகவே எடுத்து நான் இப்போ போட்டிருந்தேன். சரிங்களா? அதெல்லாம் வச்சு இப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறேன்னா அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம இவ்வளவோ நம்ம எக்ஸாம் வரத்துக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. சரி 10 மந்த்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 மந்த்ஸில் அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்குமா எல்லாமே? நம்ம இன்னும் நிறைய படிக்க போகிறோம். இப்போ தான் தொடங்கியிருக்கோம், ரிவிஷன் இப்போ தான் தொடங்கியிருக்கோம். ஏன் படித்தவங்களும் விடுங்க, படித்தவங்களுமே இது வரைக்கும் நான் படிக்கலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன்னு மைண்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒவ்வொரு லைனாக இந்த நீண்ட காலம் அப்படிங்கிறது இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டிவியில் வரும் இல்லையா? அதனால் இதெல்லாம் நமக்கு மறக்காது. இதையும் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இது யார் அறிவுமதி, இதுக்குமே நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ஷார்ட்கட் எழுதி வச்சு படிங்க. நம்ம வந்து October 5 வந்து எக்ஸாம் சொல்லியிருக்கேன். 100 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு தெளிவாக படிச்சிருங்க. ஒரு தடவை நம்ம படிச்சிட்டோமா, அது ரிட்டன் நம்ம வந்து படிக்கும்பொழுது ஓகே நம்ம படிச்சிட்டோம், இது நமக்கு தெரியும் அப்படின்னு மைண்டில் ஒவ்வொன்றும் படிக்கும்போது தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். ரிட்டன் வந்து படிக்கக்கூடாது. 6th முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதை முடிச்சு 6th முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு போட்டு புக்கு அந்த நோட்டை வந்து பேஜை மூடிடணும். அடுத்த வயசு 7th அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம 7th ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை 10th ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி நாளைக்கு இப்போ டெஸ்ட்டு எழுத போகிறீங்க, டெஸ்ட்னால் என் ரைட்டிங் இப்போ வந்து OMR ஷீட்டில் நம்ம எழுத போகிறது கிடையாது. நம்ம இப்போ எப்படி டெஸ்ட் எழுத போகிறோன்னா இது மாதிரி வீடியோவில் தான் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் இது பண்ண போகிறோம். ஏன்னா OMR ஷீட் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சேனலில் நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணலை. சரிங்களா? அதனால் நம்ம எக்ஸாம் நெருக்கத்தில் இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்படியா நம்மளோட ஆனுவல் பிளானர் வந்துடும். ஆனுவல் பிளானர் வந்த பிறகு
நம்ம ரெகுலராக எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம எழுதல ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுறேன். இப்போ தான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், தமிழும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், கலைச்சொல் அறிவும். கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதையுமே என் டெக்ஸ்ட்டில் கேட்பேன். சரிங்களா? நம்ம என்ன இது கூடவா நமக்கு தெரியாது? முகநூல்னா ஃபேஸ்புக், இது நமக்கு தெரியாதா? புலனம்னா வாட்ஸ்அப், கலைச்சொல் தானே நமக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுறக்கூடாது. நமக்கு இப்போ தெரியுங்கிறது எக்ஸாமுக்கு போன பிறகு மறந்துடும். ஆப்ஷனை பார்த்த உடனே அச்சோ எது ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதனால் தெரியும் ஆனால் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாமில். அதனால் படிக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக படிங்க. அக்டோபர் 5 அன்றைக்கி இதே மாதிரி ஒரு 100 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு வீடியோ டெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அக்டோபர் 5 அன்றைக்கி எக்ஸாம் ஒரு டெஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? என்னடா அது 1 வீக் டைம் சொல்லியிருந்தாங்களே, ஒரு வீடியோவுமே தமிழை பற்றி போடவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.